1008 சாயில் ப்ராஜெக்ட் இன்னைக்கு சத்யாவான் எக்ஸ்பெடிஷனில் அடுத்து எந்தெந்த கோயிலில் போய் மண் எடுக்க போகிறோம் நம்ம செக் அவுட் பண்ணுவோம். 163வது ஆலயமாக தேவி ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம், பத்தூஸ் மிலாம்லாஸ் பீஹாம் எஸ்டேட், ஆயர் தவார் பேரா. இந்த ஆலயத்தில் போய் மண் எடுக்க சொல்லி பல நேர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பக்த பெருமக்களுக்காக இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது வந்திருந்தேன். டெம்பிள் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப அன்பாக பணிவாக மண் எடுக்கிறதுக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பும் கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஆலயத்தை அம்பாவை பார்க்க முடியாத ஒரு வருத்தம் தான், ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு பொடி மண்ணே தேவ குணமாக தான் நினச்சிக்கிறேன். அதே வேளையில் 164வது ஆலயம் ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயம், பத்தூஸ் மிலாம்லாஸ் பில்ஹாம் எஸ்டேட், ஆயர் தவார் பேரா. இந்த ஆலயத்தோட மேனேஜ்மெண்ட்டும் இதுக்கு முன்னாடி உள்ள மாரியம்மன் ஆலயத்தோட மேனேஜ்மெண்ட்டும் ஒரே மேனேஜ்மெண்ட் தான். இதுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் வந்து முனியாண்டி சாமியோட வழிபாடாக தான் இருந்திருக்கு. அதோட புராண காலத்தோட ஃபோட்டோஸை எதிர்பார்த்து ஒரு நேர்கள் என்கிட்ட கேட்டுட்டாங்க. அந்த முனியாண்டி சாமி அவங்களோட குலசாமியாக இருக்கிறவாசி அந்த ஆலயத்தோட ஒரு ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தாராளமாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள், அந்த நபர்கிட்ட நான் ஒப்படைச்சிட்றேன். இதே வேளையில் இந்த ஒரு பொடி மண்ணை கொடுத்த இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலமரம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வித்தியாசமான ஒரு மரம். அதே நேரத்தில் குறைஞ்சது ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மரமாக தான் இருக்குது. முன்பு நான் சொன்னது போல் ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு புத்துலேயும் தெய்வத்தோட நடமாட்டம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஆலயம் உதிக்கும். காரணம் அதோட மண்ணோட சக்தி அப்படி. இந்த மண்ணோட சக்தி இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. 165வது ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயம், ஆயர் தவார் பேரா. இந்த ஆலயம் வந்து 2 மாடியில் கட்டப்பட்டிருக்கு. கீழுக்குள்ள மாடி பார்த்தீங்கன்னா அது வந்து மண்டபம், மேலுக்குள்ள மாடியெல்லாம் வந்து தெய்வத்தை வச்சு வணங்குறாங்க. ஸோ இங்கே வந்து நல்ல விசாலமாகவும் நல்ல தாராளமாகவும் கிருஷ்ணரை வணங்குறதுக்கு நல்ல உகந்த இடமா தான் அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து சின்ன ஒரு அசம்பாவிதம் இது நடந்திருக்கு. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அதெல்லாம் மேற்கொண்டு இப்போதைக்கு இந்த கோயில் வளமாக இருக்கிறதுக்கு டெம்பிள் மேனேஜ்மெண்ட் அயராத பாடுபட்டுருக்காங்க. அதனால தான் இந்த கோயில் இன்னமும் வளத்தோட செழிப்போட இருக்கு. இந்த வேளையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், எனக்கு ஒரு புடி மண்ணை கொடுத்ததுக்கு. இந்த ஒரு பயணத்தில் நம்மளுக்கு உதவி செஞ்ச திரு குப்புசாமி அண்ணனுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஜேர்னி வந்து முழுமையடைஞ்சிருக்காது. இந்த மாதிரி ஒரு ஆலயத்தெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைச்சிருக்காது. இதே போன்ற உங்கள் இடத்துலையும் நான் வந்து மண் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ தான் 1008 கோயிலோட மண்ணை நம்மளால் திரட்ட முடியும். அப்படி உங்களுக்கு உங்கள் கோயிலேருந்து மண்ணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தாராளமாக டிஎம் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் வரத்துக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அதே நேரத்தில் அதோட எக்ஸ்பெடிஷனை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வேலையில் இது 1008 சாயில் ப்ராஜெக்ட் சத்யாவான் எக்ஸ்பெடிஷன்.